அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 10-15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், யூடியூப் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஜோசியக்காரர் புகுந்து விளையாடினார். அந்த ஜோசியத்தில் சொன்னார், இந்த 99-66 சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு. இந்த எண்கணித ஜோதிடர் என்னடா ஒரு சினிமாவை பற்றி ஒருத்தர் சொல்கிறாருன்னு ஃபுல்லாக கேட்டேன். இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இவர் இன்னும் இந்த ப்ரொடியூசர் சொல்லி வச்சு செஞ்சுருக்காரா என்ன, இதனால ஒரு ஐடியா வந்தது. அதை நினச்சிட்டு நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வர்றேன். இயக்குனர் சங்கத்தில் திடீர்னு மூர்த்தி சார் வர்றார். இந்த பத்திரிகையை நீட்டுறார். சார், இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. எனக்கு ஷாக் ஆகிட்டேன். இங்கே யாருங்க டைரக்டர்னா? நான் தாங்க டைரக்டர்னார். இது 99-66 ஏதோ ஜோசியக்காரர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், சூப்பர் ஹிட் ஆகணும். அதுக்கப்புறம் சார், இந்த காலத்தில் எப்படி இந்த ஜோசியக்காரன் பண்ணுற வேலை எப்படி இருக்கு பாருங்கன்னா, எனக்கு நைட்டெல்லாம் யோசனை. பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார், நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னாரு. ஆஹா, இப்படி ஒருத்தர் கேட்குறாரு. எங்கே அவர்? நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பேசுனீங்க அன்னைக்கு? நீங்கள் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வரணும், நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அண்ணன் ஒரு படம் எனக்கு பண்ணுவார். அண்ணன் மட்டும் கிடையாது, பேரரசு சார் வச்சு ஒரு படம் பண்ணுன்னு நான் மனசில். என்னுடைய தம்பி பேரரசு செயலாளர் அவர் மாதிரி ஒரு 2 திறமையாளரை வெளியே வராத, திருப்பி அவங்க புதுசாக உங்களுக்கு தகுந்த மாதிரி, மக்களுக்கு தகுந்த இன்னும் அழகாக பண்ணுவாங்க. அதுக்கு நான் கூட உறுதுணையாக இருக்கேன். கைத்தட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன கன்ஃபார்ம்? அதான் கன்ஃபார்ம் தான். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஆள் 3-4 ஃபங்க்ஷன் பண்ண ஒரே மேடை இருந்தாங்க. நானும் வாழ்க்கையில் எத்தனையோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கிறார். அதில் இந்த நாடக குழுவினர், நம்ம கோதண்டம் குரூப்பு, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். திடீர்னு பார்த்தா ஒரு தங்கச்சிலை ஒன்று வருது, அது நம்ம ரக்ஷிதா. நான் ரக்ஷிதாவோட ரசிகன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஃபைனலாக இத்தனை விஷயங்கள் இவ்வளவு அழகா ஒரு 99-66 அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு கதை, அந்த கதையை எப்படி பிடிச்சாருன்ற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லி, ஒரு பில்டிங் கட்டுற ஒரு கம்பெனியை வச்சுட்டு ஒரு பில்டர், அவர் பில்டிங் கட்டுறத வேலையை விட்டுட்டு ஒரு சினிமாவை எடுக்கிறத பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறாரா இல்லை பில்டிங் கட்டுறத சினிமாவுக்கு யூஸ் பண்ணுறாரான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர் தொழில் அதிபரா, சினிமா தொழில் அதிபரான்னு பாருங்க. ஒரு வீடு கட்டுறாராம். கட்டும்போது இவருக்கு ஒரு ஆடு ஃபில்ம் பண்ணணுன்னு ஆசை வருது. அப்புறம் ஆடு ஃபில்முக்கு கதை கேட்க போய் ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணலாமான்னு ஆசை வருது. அப்புறம் ஒரு படமாகவே பண்ணலான்னு ஆசை வருது. இந்த படம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது. இந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் லைட் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் கோவத்தில் உட்காந்துருக்கீங்களா, சந்தோஷத்தில் உட்காந்துருக்கீங்களா, இல்லை எல்லோரும் எந்திரிச்சு போய் நாங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோமா? லைட் இல்லைங்களா? கொஞ்சம் போடுங்க சாமி. ஏன்னா ஆளுகளை பார்த்து பேசி பழக்கப்பட்டவங்க நாங்கள். அப்பாடி ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் கூட முதல்ல வரலாம், இன்னொருக்கு கூட பேசலாம். வெளியிலையா? சென்னையில் சொல்கிறீங்களா? வெளியில் இருக்காங்களா? வெளியில். சரி, வெளியில் தேட்டர் ஸ்க்ரீன் வச்சு ஒரு 2000 பேர் இருக்காங்களாம். அவங்களுக்கு என்னுடைய வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். உள்ளேருந்து கைது இருக்கலாமா வேணாமா நினச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா கைது ஒன்றும் தப்பு இல்லை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான 99-66 99-66 முதல்ல தமிழில் சொன்னேன், கொஞ்சம் புரியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன்.
ஏன்னா இப்போ எல்லாம் எப்படின்னா, முன்ன ஆங்கிலத்தில் சொல்லி புரியலைன்னா தமிழில் சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ தமிழில் சொல்லி அது புரியலைன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் இங்கிலீஷில் சொன்னால் புரியுது. கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்தது. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு கேட்டார் அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு. என்ன சொல்கிற அப்படின்னாரு. இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் எடுத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னாரு. அப்போ பேருந்து மைய பேருந்து புரியலை. அருமையான இந்த கேசட் வெளியீட்டு விழா, அது மட்டுமில்லை இசை வெளியீட்டு விழா, அடுத்த படத்திற்கான தொடக்க விழா, வணக்கத்திற்குரிய எம்என்எம் மூர்த்தி அவர்களுடைய துணைவியாருடைய பிறந்தநாள் விழா. ஒரு கல்லில் ஒரு மாங்காய் அடிக்கலாம், 2 மாங்காய் அடிக்கலாம். மரத்தையே வீழ்த்துற அளவுக்கு அடிக்கிறதுனா இவரால் தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு 12 மாங்கனிகளை வீழ்த்திய அளவுக்கு அத்தனை சாதனைகளை புரிந்திருக்கக்கூடிய மூர்த்தி ஐயா அவர்கள். அதில் என்ன சிறப்பு தெரியுங்களா, அவரே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு நிமிஷம் கொண்டு நின்று கேக்கு வெட்டி முடிஞ்ச உடனே அவரே தள்ளிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா, ஒரு வினாடி கூட நிற்கலை. இந்த வேகம், இந்த ஆற்றல், இந்த சக்தி, இந்த சுறுசுறுப்பு அவருக்கு இறைவன் தந்ததாக நான் கருதுகிறேன். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த படத்தினுடைய இந்த முன்னோட்டத்தை பார்த்தேன். உண்மையிலேயே நான் ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா கிராமங்களில் உட்கார்ந்து பார்க்குறப்ப தான் அந்த ரசனை நமக்கு தெரியும். பொதுவாக பெரிய நகரங்களில் ரசனையை வெளிக்காட்ட மாட்டாங்க. கிராமத்தில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அழகான காட்சி வந்தால் திடீர்னு எந்திரிச்சு கொடுத்த காசு செத்துச்சுடா அப்படிம்பா. அப்படின்னா என்னாச்சுன்னா அந்த காசு முழுவதும் அந்த ஒரு காட்சிக்கு சரியாக போச்சான். அதுபோல் இங்கே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மிக அற்புதமாக இந்த படத்தை அவரே தயாரித்து, அவரே நடித்து, அவரே பாடல் எழுதி, அவரே இசையமைத்து, எல்லாம் காதலிக்கு நேரமில்லை நாகேஷ் அவர்கள் சொல்லுவார், கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள்னு சொன்னப்ப அன்னைக்கு நம்ம சிரிப்பாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு ஆள் செய்ய முடியும் என்பதை எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் டி ராஜேந்தர் அவர்கள் இப்படி செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள். அதே போல எல்லா ஆற்றலும் கொண்டிருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்கள் அழகான படத்தை தந்திருக்கார். இந்த நிகழ்வில் நான் பங்கு பெற காரணமாக இருந்தவர் இதனுடைய ஒளிப்பதிவாளர் வணக்கத்திற்குரிய ராஜா அவர்கள்.